பாவிகளோடு பந்தி அமர்ந்து தொடக்கூடாதவர்களை தொட்டு சுகம் கொடுக்கின்ற இறைமகனாம் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆசீர்வாதமான இந்த நாளின் காலை வேளையிலும் தொடக்கூடாதவரை தொடுதல் என்னும் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையினை இணைந்து தியானம் செய்வதற்காக தெரிந்து கொண்ட வசனம் பரிசுத்த மத்தேயு நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். இயேசு தமது கையை நீட்டி குஷ்டரோகியை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று. இன்றைக்கு காலை சிந்தனைக்காக நமக்கு தரப்பட்டிருக்கிற கருப்பொருள் தொடக்கூடாதவரை தொடுதல். ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, யாரை நம்ம தொடக்கூடாது? யாரை தொடக்கூடாது? பொதுவாக ஒரு தோட்டத்திற்கு இல்லை என்று சொன்னால், ஒரு பார்க்குக்கு சென்றால் அங்கே எழுதி வைத்திருப்பார்கள், பூக்களை தொடக்கூடாது என்று. ஒரு மியூசியத்திலே சென்றால் அங்கு வைக்கக்கூடிய பொருட்களை தொடக்கூடாது என்று எழுதி வைத்திருப்பார்கள். அதை தொட்டுவிடக்கூடாது என்கின்ற ஒரு செய்தி அங்கே நமக்கு சொல்லப்படுகிறது. சில நேரங்களில் வீட்டில் பார்த்தா கூட பிள்ளைகளிடத்திலே பெற்றோர் சொல்லுவாங்க, அதை தொடக்கூடாது, இதை தொடக்கூடாது என்று சொல்லி சில பொருட்களை தொடக்கூடாது என்று சொல்லி வைப்போம். ஒரு முறை இப்படித்தான் ஒரு வீட்டிலே ஒரு பிறந்த நாள் விழா நடந்து கொண்டிருந்தது. அந்த வீட்டினுடைய பிள்ளையினுடைய 3 வயது 3வது பிறந்த நாள் விழா மகிழ்வோடு கூட கொண்டாட எல்லா ஆயத்தங்களையும் செய்திருந்தார்கள். அந்த வீட்டிலே 5 வயதுள்ள ஒரு குழந்தை, ஒரு பையன் இருந்தான். அப்போது அந்த பையனுக்கு பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் எப்போது கேக் எடுத்து வைப்பார்கள் என்று சொல்லுகின்ற ஒரு ஆசை. அவன் ஆவலோடு கூட எக்ஸைட்மெண்ட்டாக அவன் காத்திருந்தான். இப்போது கேக்கை கொண்டு வருகின்றார்கள், அதை திறக்கின்றார்கள். அப்படியே அவன் பார்க்கின்ற அழகான ஒரு பார்பி பொம்மை போன்ற ஒரு கேக் அங்கே வைக்கப்படுகிறது. இவனுக்கு அதை தொட வேண்டும். தன்னுடைய கையை நீட்டி அதை தொடுவதற்கு ஆசைப்படுகிறான். வீட்டிலே அம்மாவும் அப்பாவும் கூட இருந்த பாட்டி தாத்தா எல்லாம் சொல்லுகிறார்கள், தொடக்கூடாது. ஆனால் இவனுக்கு தொட வேண்டும். அப்படியே நேரம் பார்த்து கொண்டிருந்தான். பாடல் பாடப்பட்டது, திருமறை வாசிக்கப்பட்டது, ஜெபிக்கப்பட்டது. ஜெபித்து முடித்து பார்க்கின்ற போது இவன் ஒன்றும் தெரியாத அப்பாவி போல் அங்கே நின்று கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய மூக்கிலே கேக் இருக்கிறது. இப்போது அதை கேக்கை பார்க்கின்ற போது இந்த ஜெப நேரத்தில் இவன் என்ன செய்தான் என்று சொன்னால், அதை தொட்டான். தொட்டது மட்டுமல்ல, அதை தன்னுடைய வாயில் வைத்து அவன் சுவைத்து விட்டான். எல்லாரும் அவனை பார்க்கிறார்கள், சிரிக்கிறார்கள். தொடக்கூடாது என்று சொல்லுகின்ற ஒரு நிலை வருகிற போது தொட்டு பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை ஒரு குழந்தைக்கே வருகிறது. இங்கே ஆண்டவராகிய இயேசுவானவர் வாழ்ந்த கால சூழ்நிலையிலே தொடக்கூடாது என்று சொல்லி சில மனிதர்களை சொல்லி வைத்திருந்தார்கள். அப்படி தொடக்கூடாது என்று சொல்லி சட்டத்தின்படியும் சமயத்தின்படியும் சொல்லப்பட்ட மக்களை இயேசுவானவர் தொடுகின்றார். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக அவருடைய தொடுதல் அமைகின்றதை பார்க்கிறோம். இன்றைக்கும் சமூகத்தில் நாம் பார்க்கின்ற போது எல்லா பாட புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு வாசகம், தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெரும் குற்றம், தீண்டாமை ஒரு மனித நேயமற்ற செயல் என்று சொல்லி. ஏன் இது பாட புத்தகங்களிலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், சமூகத்திலே ஜாதியினுடைய அடிப்படையிலே இவர் தொடக்கூடியவர், இவர் தொடக்கூடாதவர் என்று சொல்லுகின்ற ஒரு பிரிவினையை சமயத்தின் அடிப்படையிலே உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். ஆகவே தான் அப்படிப்பட்ட அந்த சமூக தீமையை ஒழிப்பதற்காக எல்லாரும் தொடக்கூடியவர்கள் தான், தீட்டு என்பது தீண்டாமை என்பது இல்லை என்பதை வெளிப்படுத்துவதற்காக, குழந்தைகளும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லி வைக்கப்படுகின்ற ஒரு அழகான செய்தி. தீண்டாமையால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒரு காலகட்டத்திலே 77 உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமூகத்திலே 77 உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே குறிப்பாக சில உரிமைகள் என்ன என்றால், இந்த ஜாதியினுடைய கொடுமையினாலே கோயிலுக்குள் செல்லக்கூடாது, கடவுளை தொழுது கொள்ளக்கூடாது, பொது இருக்கைகளிலே அவர்கள் அமரக்கூடாது, ஏன் பேருந்து நிறுத்தத்தில் கூட அமைக்கப்பட்டிருக்கின்ற இருக்கைகள் கூட அவர்கள் இருக்கக்கூடாது, பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடாது, அப்படி சென்றாலும் தரையிலே தான் அவர்கள் உட்கார வேண்டும், சொத்துக்களிலே அவர்கள் உரிமை கேட்கக்கூடாது,
பொது பாதையிலே நடக்கக்கூடாது, காலிலே செருப்பு அணியக்கூடாது, ஆண்கள் முகத்திலே மீசை வைக்கக்கூடாது, பெண்களும் ஆண்களும் இடுப்பிற்கு மேல் ஆடை அணியக்கூடாது, பொது குளங்கள் பொது கிணறு போன்றவற்றை பயன்படுத்தக்கூடாது, அதிகாரங்களிலோ அரசு பணிகளிலோ அவர்கள் வர முடியாது. ரேஷன் கடைகள் கூட அவர்களுக்கு தனியாகத்தான் வைக்கப்பட்டது. காரணம், இவர்கள் தொடக்கூடாதவர்கள். இவர்களை தொட்டால் மாத்திரமல்ல, இவர்களை பார்த்தாலே தீட்டு என்று சொல்லுகின்ற ஒரு நிலை நம்முடைய சமூகத்திலே இருந்தது. திருமுறையிலே பார்க்கின்ற போதும் கூட யூதர்களும் சில காரியங்களை தீட்டாகத்தான் கருதி வந்தார்கள். லேவியராகமம் புஸ்தகத்திலே படிக்கின்ற போது, லேவியராகமம் 13-14 அதிகாரங்களிலே படிக்கின்ற போது பல காரியங்கள் அவர்களும் தீட்டாக வைத்திருந்தார்கள். இறந்து போன ஒரு உடலை தொடுவது தீட்டு, அசுத்தமான ஒரு மிருகத்தை தொடுவதோ உண்பதோ தீட்டானது, பெண்களினுடைய உதிரப்போக்கு தீட்டானது, அதை போல குஷ்டரோகமும் தீட்டானது என்று சொல்லுகின்ற ஒரு நிலை இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசுவானவர் குஷ்டரோகம் பிடித்த மனிதரை தொடுகின்ற ஒரு அனுபவத்தை தான் இன்றைய சிந்தனையிலே நாம் பார்க்கின்றோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவானவருடைய தொடுதல் குஷ்டரோகம் பிடித்த மனிதனுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது என்பதைத்தான் 2 சிந்தனைகளின் வழியாக சிந்திக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது சிந்தனை, இயேசுவானவர் அந்த குஷ்டரோகம் பிடித்த மனிதனை தொடுகின்ற போது ஒரு புதிய உறவு அங்கே ஆரம்பமாகிறது. ஒரு புதிய உறவை இயேசுவானவர் அங்கே ஏற்படுத்துகின்றதை நாம் பார்க்கலாம். தொடுதல் என்பது ஒரு உணர்வு. ஒரு மனிதனை நாம் தொடுகின்ற போது அந்த மனிதனுக்கு ஏதோ ஒரு உணர்வு வருகின்றது. முன்னாட்களில் எல்லாம் கன்வென்ஷன் கூட்டம் நடக்குகின்ற போது வெளியிலே எல்லாரும் தரையிலே அமர்ந்திருப்பார்கள். சிறு பிள்ளைகள் இல்லை என்று சொன்னால் வாலிபர்கள் எல்லாரும் மண்ணை கிண்டி விளையாடி கொண்டிருப்பார்கள். அப்போது பின் பக்கத்தில் இருக்கின்ற பெரியவர்கள், சபையினுடைய பொறுப்பாளர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், காத்தில் என்ன செய்வாங்க, ஒரு கொட்டு கொடுப்பாங்க. அந்த தொடுதல் தான் செய்த தவறை விட்டு என்ன செய்வாங்க, அமைதியாக இருப்பதற்கு அது உணர்வை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. கைகளால் தொடுவது மட்டுமல்ல தொடுதல், பார்வையாலே மனிதர்களால் தொட முடியும். ஒரு மனிதன் பேசுவதை கேட்பதினாலே இன்னொருவரை தொட முடியும். எப்படி என்று சொல்லி ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்த்தால், நம்முடைய பார்வை பல நிலைகளிலே மற்றவர்களை தொடுதலாக இருக்கிறது. நல்ல பார்வையும் உண்டு, கெட்ட பார்வையும் உண்டு. ஒரு மனுஷன் பார்க்குற பார்வையை வச்சு அவங்க எப்படி பார்க்கலாம்னு என்ன செய்யலாம், அடையாளப்படுத்த முடியும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசுவானவரும் தன்னுடைய போதனையிலே சொல்லுகின்ற போது ஒரு முறை இப்படி சொன்னார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் எவனும் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அப்படி என்றால் ஒரு மனிதனுடைய பார்வை இன்னொருவரை தொடக்கூடியதாக இருக்கிறது. அதே நேரத்திலே கரிசனையோடு கூட பார்க்கக்கூடிய பார்வை நன்மையாக இருக்கிறது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நாம் கேட்கிறது இல்லை என்று சொன்னால், கவனிக்கிறது இன்னொரு மனிதனை தொட முடியும் என்று சொன்னால், ஒரு மனிதன் தன்னுடைய கஷ்டங்களை நம்மிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அதை கேளாதவர்கள் போல நாம் இருந்தோம் என்று சொன்னால் அந்த மனிதன் அதை புரிந்து கொள்ளுவான். அதே நேரத்தில் அந்த கஷ்டத்தை நாம் கவனிக்கிறோம் என்று சொன்னால் அவர்களை நாம் தொடுகின்றோம். அவர்கள் தங்களுடைய கஷ்டங்களை கேட்பதற்கு யாரோ ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுகின்றார்கள். அப்படி என்றால் தொடுதல் என்பது கரங்களினாலே மட்டுமல்ல, பார்வையினாலும் கேட்கின்ற கவனிப்பினாலும் தொடுதல் இருக்கிறது. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைத்தான் குஷ்டரோகிக்கு கிடைக்கின்றது. இயேசுவானவர் மலை அருட்பொழிவை முடித்துவிட்டு திரும்பி வருகின்ற பயண பாதையிலே தான் இந்த குஷ்டரோகம் பிடித்த மனிதன் இயேசுவானவரை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகிறது. இதே நிகழ்வு மார்க்கு 1 அதிகாரம் 35 45 வரையுள்ள வசனங்களை பார்க்கின்ற போது சற்று வித்தியாசமாக அந்த சூழ்நிலை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி பார்க்கின்ற போது, இயேசுவானவர் இங்கே போதனைகளை எல்லாம் முடித்துவிட்டு திரும்பி வந்து தனித்து ஒரு இடத்திலே ஜெபம் பண்ணும்படியாக செல்லுகின்றார். வனாந்திரமான ஒரு இடத்திலே செல்லுகின்றார். அங்கே அவர் ஜெபிக்கின்றார். ஜெபிக்கின்று விட்டு திரும்புகின்ற போது சீடர்கள் இயேசுவானவரை தேடி வருகின்றார்கள். அப்போது இயேசுவானவரை தேடி வந்து திரும்பி வரக்கூடிய பாதையிலே இந்த மனிதன் இயேசுவானவரை சந்திக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது. அப்படி என்று சொன்ன இந்த மனிதன் எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் சமூகத்தினுடைய வெளியே தான் இருக்கின்றான். இயேசுவானவர் மலையிலிருந்து இறங்கி வருகிறார் என்று சொல்லி வைத்துக் கொண்டாலும், இயேசுவானவர் தனித்து ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பி வருகிறார் என்று சொல்லி வைத்துக் கொண்டாலும்,
சமூகத்தை விட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பகுதியிலே தான் இந்த மனிதன் இயேசுவானவரை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படி என்று சொன்னால் குடும்ப உறவுகளிலிருந்து, சமூக உறவுகளிலிருந்து, தன்னோடு கூட இருக்க வேண்டிய எல்லா உறவுகளிலுமிருந்து தனித்து விடப்பட்ட மனிதன் இயேசுவானவரை சந்திக்கின்ற போது அங்கே ஒரு புதிய உறவு அந்த மனிதனுக்கு கிடைக்கிறதை நாம் பார்க்கலாம். இந்த மனிதன் இயேசுவானவரிடத்திலே வந்து கேட்ட காரியம் என்ன என்றால், மத்தேயு 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று கேட்கின்றார். பணிவோடு கூட கேட்கின்றான், ஆண்டவரே, நீர் நினைச்சா எனக்கு சுகம் கொடுக்க உம்மால் முடியும். பாளையத்திற்கு புறம்பே இல்லை என்று சொன்னால் தனித்து விடப்பட்ட மனிதன் எத்தனையோ மனிதர்களை சந்தித்திருக்கலாம், எத்தனையோ மனிதர்கள் போகின்றதை அவன் கவனித்திருக்கலாம். ஆனால் யாரிடத்திலும் அவன் செல்லவில்லை. இயேசுவானவரிடத்திலே சென்று கேட்கிறான், ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனக்கு சுகம் கொடுக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகின்ற விசுவாசத்தோடு தாழ்மையோடு வந்து வேண்டிக் கொள்ளுகின்ற ஒரு ஜெபம். இப்போது இயேசுவானவர் என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால், இவன் தீட்டுள்ளவன், நெருங்கக்கூடாது, 6 அடி இடைவெளி இவன் விட்டுத்தான் நிற்க வேண்டும், அவனை தன்னுடைய அருகிலே அணைத்துக் கொள்ளக்கூடாது என்பதை இயேசுவானவர் ஒரு யூதராக இருந்து மிக தெளிவாக அறிந்திருந்தார். இயேசுவானவர் வார்த்தையினாலே சொல்லி அவனை சுகப்படுத்தி இருக்க முடியும். பல இடங்களிலே பார்க்கின்ற போது இயேசுவானவர் வார்த்தையினாலே தான் சுகம் கொடுத்திருக்கின்றார். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே பார்க்கின்ற போது ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த மனிதனை பார்த்து இயேசுவானவர் சொன்னார், நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். மார்க் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே திமிர்வாதக்காரனை பார்த்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டிற்கு போ என்று சொல்லுகின்றார். மார்க்கு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே ஜெப ஆலயத்திலே மறுபடியும் சூம்பின கையுடைய மனுஷனை பார்த்து உன் கையை நீட்டு என்று சொல்லுகிறார். அவன் சுகமடைந்தவனாய் செல்லுகின்றார். ஒருவரையும் இயேசு அங்கே தொடவில்லை. ஆனால் சில இடங்களிலே இயேசுவானவர் தொடுகின்றார், சில இடங்களிலே இயேசுவானவர் தொட்டு சுகப்படுத்துகின்றார். அதிலும் குறிப்பாக எந்தெந்த இடங்களிலே இயேசுவானவர் ஒரு மனிதனை தொடுகிறார் என்று பார்க்கின்ற போது, எந்தெந்த சூழ்நிலையிலே தொட்டால் தீட்டு என்று சொன்னார்களோ அந்த இடங்களில் தான் அதிகமாக இயேசுவானவர் ஒரு மனிதனை தொடுகின்றார். அப்படி என்று சொன்னால் தொடுவது தீட்டல்ல, அது ஒரு உறவின் அடையாளம் என்பதைத்தான் வெளிப்படுத்துகின்றதை நாம் பார்க்கலாம். குறிப்பாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 24லிருந்து 34 வரை உள்ள வசனங்களை பார்க்கின்ற போது, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 25லிருந்து உள்ள வசனங்களை பார்க்கின்ற போது, 18 வருடம் பெரும் பாடுள்ள ஒரு ஸ்திரியை இயேசுவானவர் கேட்கின்றார், என்னை தொட்டது யார் என்று கேட்கின்றார். இயேசுவானவர் அங்கு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரும் பாடுள்ள ஸ்திரீ இயேசுவானவரை தொட்டால் அது தீட்டு. அப்படி என்று சொன்னால் இயேசுவானவர் ஒரு கேள்வி எழுப்புகின்றார். ஏன் எழுப்புகிறார் என்றால், அவள் தொடுவது எனக்கு தீட்டு இல்லை என்பதை அங்கே இருக்கின்ற யூத ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகத்தான் சொல்லுகிறார். என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்கின்றார். மார்க் 5ஆம் அதிகாரம் 40வது வசனத்திலே பார்க்கின்ற போது, ஜெப ஆலய தலைவனாக இருந்த எவீரனுடைய மகள் மரித்து போனாள், இனி இயேசுவை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று சொன்னபோது இயேசுவானவர் அங்கே போகின்றாள், அவளுடைய கரத்தை பிடித்து தூக்குகின்றாள். இறந்த சடலத்தை தொடுவது தீட்டு என்று சொன்ன நிலையிலே இயேசுவானவர் தொட்டு தூக்கி அவளை உயிரோடு எழுப்புகின்றதை பார்க்கிறோம். இங்கேயும் இந்த குஷ்டரோகியை தொடுவது தீட்டு என்கின்ற ஒரு மனநிலையிலே இருந்த மக்கள் மத்தியிலே இயேசுவானவர் அவனை தொடுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கின்றோம். அந்த தொடுதல் ஒரு உறவை தருகிறது. நீ இனி தனிமை அல்ல, நீ இனி தனிமை அல்ல, சமூகத்தோடு இணைந்து வாழ்வதற்குரிய உரிமை உனக்கு இருக்கிறது என்று சொல்லுகின்ற நிலையிலே இயேசுவானவர் அவனை தொடுகின்ற ஒரு உணர்வு ஒரு உறவை தருகிறதாக அமைகிறது. 2வது சிந்தனை ஒரு புதிய அங்கீகாரத்தை தருகிறது. இயேசுவானவருடைய தொடுதல் குஷ்டரோகம் பிடித்திருந்த ஒரு மனிதனுக்கு சமூகத்திலே சபையிலே ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக யூதர்களுடைய நிலைப்படி குஷ்டரோகம் பிடித்த மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கின்ற போது, லேவியராகமம் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 45-46வது வசனத்திலே பார்க்கின்ற போது, குஷ்டரோகி வஸ்திரம் கிழித்தவனாகவும் தலையை மூடாதவனாகவும் அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். அந்த வியாதி அவனில் இருக்கும் நாள் வரைக்கும் அவன் தீட்டுள்ளவனாக எண்ணப்பட கடவன். அவன் தனியே குடியிருக்க வேண்டும். அவன் குடியிருப்பு பாளையத்திற்கு புறம்பே இருக்க கடவது என்று அவர்களுடைய சட்டம். அப்படி என்று சொன்னால் குஷ்டரோகியினுடைய நிலைமை என்ன என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கின்ற போது,
மிக பரிதாபமான ஒரு நிலை. சமூகத்திலே, வீட்டிலே, சபையிலே எங்கேயும் அவனுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஆண்டவராகிய இயேசுவானவருடைய தொடுதல் ஒரு புதிய அங்கீகாரம் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். பாட்டிலே பார்க்கின்ற போது உயர்ந்த நிலையிலே இருந்தவர்கள் கூட, அரசர்களாக இருந்தவர்கள் கூட, படை தளபதிகளாக இருந்தவர்கள் கூட குஷ்டரோகம் அவர்களுக்கு வருகின்ற போது அவர்கள் தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அங்கே வருகிறது. 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற போது சீரிய நாட்டினுடைய படைத்தலைவனாக இருந்த நாகமான் தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலை, அவனுடைய குஷ்டரோகம். 2 நாளாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்திலே யூத நாட்டை ஆண்டு கொண்டிருந்த மிகப்பெரிய ஒரு அரசனான உசியா என்பவன் குஷ்டரோகம் பிடித்தபடியினாலே அவனுடைய உடலை கூட ராஜாக்கள் அடக்கம் பண்ணக்கூடிய இடத்திலே வைக்கவில்லை. தன்னுடைய பிதாக்கள் அண்டை கூட அவனுடைய சரீரத்தை அடக்கம் செய்ய இடம் கொடுக்கவில்லை. இறந்து போன பிறகு கூட அதற்கு அருகிலே வேறு இடத்திலே தன்னுடைய உடலை அடக்கம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் குஷ்டரோகம் எந்த அளவிற்கு தன்னுடைய அங்கீகாரத்தை இழந்து போகச் செய்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆசிரியர் யூத மக்களிடத்திலே இருந்த இந்த குஷ்டரோகத்தை குறித்த பாதிப்புகளையும் அவருடைய நிலை எப்படி இருந்தது என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்ற போது இப்படி சொல்லுவார். ஒன்று, முன் நாட்களிலே குஷ்டரோகம் என்கின்ற ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகின்ற போது அவன் இறந்த மனிதன் என்று அழைக்கப்படுவான். டெட் மேன் என்று சொல்லி யூதர்கள் அவனை சொல்லுவார். அப்படி என்றால் செத்துப்போன மனிதன். அவனுடைய கரத்திலே இல்லை என்று சொன்னால், உடலிலே ஏதோ ஒரு பகுதியிலே குஷ்டரோகம் இருக்கிறது என்று சொன்னால் அவன் செத்த மனிதன் என்கின்ற ஒரு அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதே நேரத்திலே மிடில் ஏஜஸிலே, நடுக்காலங்களிலே என்ன செய்தார்களாம் என்று சொன்னால், வரலாற்று பூர்வமாக அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் என்ன என்றால், ஒரு வீட்டிலே ஒருவன் குஷ்டரோகம் பிடித்திருந்தால் அந்த வீட்டுக்காரர்களுக்கு அந்த குஷ்டரோகம் பிடித்த மனிதனுக்காக சபையிலே அடக்க ஆராதனை நடத்துவார்களாம். அப்படி என்று சொன்னால் அவனுடைய நிலைமை என்ன? அவன் வாழ்ந்தும் இறந்து போன மனிதனாகவே கருதப்பட்ட ஒரு நிலை அவனுக்கு இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அவனுடைய வீட்டிலே அவனுக்கு அங்கீகாரம் இல்லை, சமூகத்திலே அவனுக்கு அங்கீகாரம் இல்லை, ஆலயத்திலே அவனுக்கு அங்கீகாரம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக உடல் சார்ந்தும் மனம் சார்ந்தும் உடைந்து போன ஒரு நிலையிலே தான் அவருடைய வாழ்வு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இருந்த மனிதனை இயேசுவானவருடைய தொடுதல் அவனுக்கு புதிய ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கிறது. எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு தொட்டு சுகம் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை அந்த இடத்திலே நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே பார்க்கின்ற போது இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் என்று பார்க்கிறோம். ஆங்கில திருமுறையிலே பார்க்கின்ற போது இன்னும் ஒருபடி மேலே சொல்லப்படுகிறது, ஜீசஸ் ஸ்ட்ரெச்ட் ஹிஸ் ஹேண்ட் அண்ட் டச்ட் ஹிம் என்று சொல்லப்படும். அப்படி என்று சொன்னால் நேரே நீட்டி தொடவில்லை, தன்னுடைய கரத்தை விரித்து அவனை தொடுகிறார் என்று சொன்னால் அவனை கட்டி அணைத்து அவனை தொடுகின்றார். இந்த சமூகத்திலே உனக்கு அங்கீகாரம் என்று சொல்லி ஆண்டவர் கொடுக்கிறார். எப்படி அந்த அங்கீகாரத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் 4வது வசனத்திலே பார்க்கின்ற போது, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்று சொல்லுகின்றார். எந்த சமூகத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு புறம்பாக்கப்பட்டானோ அதே சமூகத்திற்கு நேராக இயேசுவானவர் அவனை திருப்பி விடுகின்ற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பார்வையிலே தொடக்கூடாதவர் என்று சொல்லி யாரும் இல்லை. தொடக்கூடாது என்று சொன்ன மனிதர்களை இயேசுவானவர் தொட்டு தன்னுடைய அன்பை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை அந்த இடத்திலே கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு காலகட்டத்திலே நம்முடைய சமூகத்திலும் கூட குஷ்டரோகிகள் தொடக்கூடாதவர்களாகத்தான் இருந்தார்கள். நம்முடைய கல்வராயன் மலையிலே நாகலூர் என்று சொல்லுகின்ற ஒரு பணித்தளம் இருக்கிறது. அங்கே சின்ன தம்பி என்று சொல்லுகின்ற ஒரு வயதான மனிதரை சந்தித்தேன். அந்த மனிதர் ஒரு குஷ்டரோகி. சாதாரணமான ஒரு கிராமத்திலே வாழ்ந்த மனிதர். பால் பிராண்ட் ஐயாவை அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டே இருப்பார். சாதாரணமான ஒரு மிஷனரி, ஒரு மலை கிராமத்திலே, ஒரு கிராமத்திலே பேருந்தோ இல்லை என்று சொன்னால் சாலை போக்குவரத்து வசதி கூட இல்லாத இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதருக்கு பால் பிராண்ட் ஐயாவை தெரிந்திருக்கிறது என்று சொன்னால், ஒரு மிஷனரியின் மூலமாக வெள்ளூரிலே சென்று
பால் பிராண்ட் மிஷினரியின் மூலமாக சுகம் பெற்ற மனிதர். அந்த மனிதர் அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த பால் பிராண்டருடைய வரலாறு என்ன என்று சொல்லி யோசித்து பார்க்கின்ற போது, ஒரு மிஷினரி குடும்பத்திலே மகனாக பிறந்தவர். ஜெசிமன் பிராண்டுக்கும் கிரானி பிராண்ட், ஈவிலின் பிராண்ட் என்று சொல்லக்கூடிய கிரானி பிராண்ட் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர் இந்த பால் பிராண்ட். தன்னுடைய குழந்தை பருவத்திலே கொல்லிமலையிலே விளையாடி கொண்டிருந்த இந்த பால் பிராண்ட் தொழுநோயாளிகளை கண்டபோது அவருடைய அப்பா சொன்னார், அவருடைய கிட்டே போக வேண்டாம், குஷ்டரோகம் உன்னை தொட்டுவிடும் என்று சொல்லி அவரிடத்திலே சொல்லுகின்றார். இப்போது அவருக்குள்ளாக ஒரு கேள்வி எழும்புகின்றது. என்ன கேள்வி என்று சொன்னால், இயேசு குஷ்டரோகிகளை தொட்டார் என்று சொல்லி என்னுடைய அம்மாவும் அப்பாவும் நீங்கள் சொல்லி தந்தீர்கள், இப்போது ஏன் நான் அவர்களை தொடக்கூடாது என்று சொல்லி கேள்வி எழுப்பினாராம். அந்த கேள்விதான் வரும் நாட்களிலே ஒரு மருத்துவராகவும் தொழுநோயாளிகள் மத்தியிலே மருத்துவம் செய்வதற்காக தன்னை பயிற்றுவித்து கொண்டு தொழுநோயாளிகளுக்கான அறுவை சிகிச்சைகளை செய்யக்கூடிய ஒரு நிபுணராக அவர் மாறுகின்றார். அந்த மனிதர் எங்கோ ஒரு தேசத்திலிருந்து வந்த மனிதரை சாதாரணமான ஒரு சாலை போக்குவரத்து வசதி கூட இல்லாத ஒரு இடத்திலிருந்த ஒரு மனிதன் சென்று சுகமடையக்கூடிய வாழக்கூடிய ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் இயேசுவானவருடைய வார்த்தையின் தொடுதல். ஆண்டவராகிய இயேசுவானவர் நமக்காக சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தம் மனிதனுடைய சகல நோய்களையும் குணமாக்கும் என்று சொல்லுகிற விசுவாசம் மிஷினரிகள் மூலமாய் நம்முடைய மண்ணிலே வந்தது. அந்த மிஷினரி பணிகள் தான் மருத்துவ பணியாகவும் மாறினது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த இயேசுவனுடைய தொடுதல் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறது. அப்படி ஆண்டவருடைய தொடுதலை பெற்று வாழ்வெற்றிருக்கின்ற நாம் யாரும் தீண்டத்தக்கவர் தீண்டத்தகாதவர் என்கின்ற நிலை அல்ல. எல்லாரும் ஆண்டவருடைய பிள்ளைகள். சிலுவையிலே தன்னுடைய கரங்களை விரித்து தொங்கி நின்ற ஆண்டவர் நம்மையும் அரவணைத்து ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவர். இந்த ஆண்டவருடைய அன்பிலே நிலைத்திருந்து ஆண்டவருக்கு மகிமையாய் வாழ்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாய் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.